இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு என் மேலே கோவப்பட்டுட்டு தண்ணி அடிச்சிடுவார். தண்ணி அடிச்சுட்டு வருவார் பாருங்க, என்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு பக்கத்து வீட்டு போவாங்களா ஆம்பளைய நைய புடைச்சிருவாங்க. கரெக்டாக அவங்கவுங்க வீட்டை போய் தான் தட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டினார். கண்ணே கலா வெளியே வான்னாரு. நான் வெளியே வந்து நின்ன பாருங்க, சொன்னார், கண்ணே மூக்குக்கு ஒரு கமல் எடுக்கணும், காதுக்கு ஒரு மூகுத்தி எடுக்கணும், கழுத்துக்கு ஒரு கொலுசு எடுக்கணும், காலுக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கணும், உங்கள் ஆத்தாவுக்கு புடவை எடுக்கணும்னாரு. பொத்துன்னு விழுந்துட்டார். உளுந்தவர் கொடன்னு வாந்தி. நான் கேட்டேன், என்னையா எடுக்கணும் பூரா வாந்தியா எடுக்கிறாரு. முன்னாடி சொன்னதெல்லாம் பாரில் பிளான் பண்ணதுடி எது எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பாரில் பிளான் பண்ணாராம். பின்னாடி தானா பிளான் பண்ணாமல் வந்துருச்சு வாந்தி. ஆனா நினைத்து பாருங்கள், எத்தனை தான் கணவன்மார்கள் இந்த வீட்டிற்காக உழைத்து கஷ்டப்பட்டு வெளியே தவறுகள் செய்தால் கூட தன் இதயத்தின் ஓரத்திலே ராணியாக தன் மனைவியை மட்டும்தான் வைக்கிறார்.